தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பருவ மழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, இந்த உத்தரவு தொடர்பான விவரம். வணக்கம் மாணவி. தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில தடம் ஏற்ற மின்சாரம் கிடைப்பதற்கான அனைத்து வழிவகையும் செய்ய வேண்டும் என்பதற்காக மின்வாரியம் சார்பில் பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கு முதற்கட்டமாக தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல மின்சாரம் தடையில்லாமல் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமிக்க தற்போது மின் விநியோக நிர்மாண கழகம் என்பது உத்தரவு என்பதனை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவில் குறிப்பாக 45 நாட்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலாக இந்த 45 நாட்களுக்கு கூடுதலாக பணியாளர்களை நியமிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பணியாளர்கள் நியமனம் எப்படி நடைபெற வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்த உத்தரவோடு இணைத்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு அந்த மின்வாரிய பகுதிகளுக்கும் 10 நபர்கள் என்ற அடிப்படையில பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதாகவும், தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை நீலகிரி, ஏற்காடு அந்த போன்ற மலை பகுதிகளில் அதிக அளவிற்கான அந்த மழைப்பொழிவு என்பது இருக்கும். எனவே அந்த பகுதிகளிலையும் தேவையான பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மின் விநியோக வட்டங்களிலும் மீதமுள்ள பகுதிகளிலுமே அந்த வட்டத்திற்கு 6 நபர்கள் முதல் 8 நபர்கள் வரை பணியாளர்கள் நியமிக்க வேண்டும். அதே போன்று இந்த பணியாளர்கள் நியமனம் என்பது முழுவதுமாக கணக்கு பதிவு என்பது பதிவு செய்ய வேண்டும். செலவினங்கள் எவ்வளவு ஆகிறது என்பது தொடர்பான விவரங்கள் முழுவதுமே முறையாக பராமரிக்க வேண்டும். அப்படி அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் தவறிழைத்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்கள் தற்காலிக அந்த ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்க கூடாது என்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தென்மேற்கு பருவமழை காலத்துல பொதுமக்கள் தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே 45 நாட்களுக்கு அந்த தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மின் விநியோகம் தடையின்றி கிடைப்பதற்காக தற்காலிக பணியாளர்கள் நியமிப்பதற்காக அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாலதி. ஜெயலானி, தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.